ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி தெரியுமா? எங்கள் ஊரில் நடந்த பங்குனி உத்திரம் திருவிழா பற்றி தான். என்னங்க திருவிழான்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? நிஜமாலுமேங்க கோலாகலமாக நடந்துச்சு. லிபர்ட்டி ஹில்லில் இருக்கிற முருகன் கோயில், டெக்ஸஸில் இருக்கிற லிபர்ட்டி ஹில்லில் இருக்கிற முருகன் கோயிலில் நடந்த பங்குனி உத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி இருக்கிற வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சே ஆகணும், ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டே. ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு பங்குனி உத்திரம் வேறையா, வீட்டில் குளித்து வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன, வீட்டில் எல்லாருக்கும் ப்ரெக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போக முடியும். 10 மணிக்கு கோயிலில் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு ஈவெண்ட். ஸோ வீட்டிலேருந்து 20 நிமிஷம் இருக்குது இந்த கோயில். ஸோ ஒரு 30 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வேறொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஆதித்யா ராவ்னு எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான சிங்கர் இருக்கிறார். தமிழ் சிங்கர் தாங்க, உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். அவர் ஐ சினிமாவில் ஐலா ஐலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடியிருக்கிறாரு. அப்புறம் ஷேப் ஆஃப் யூன்னு எட் ஷீரனோட ஒரு இங்கிலீஷ் பாட்டை கர்நாடிக், அதாவது ஹிந்துஸ்தான், அதாவது இந்தியாக்காரங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் பாடியிருக்கிறார். அந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ். அதோட லிங்க் வேணும்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு ஐ திங்க் 14 மில்லியன் வியூஸ் எதுமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க முருகன் கோயிலில் முருகன் பாடல்கள் பாடுறதுக்கும் திருப்புகழ் பாடுறதுக்கும். ஸோ அவர் கொஞ்சம் பேரை தேடிட்டு இருந்தார். இந்த மாதிரி யாராச்சும் இந்த முருகர் பாட்டு பாடுறதுக்கு இல்லை திருப்புகழ் பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கன்னு. அப்போ இந்த ஆதித்யா ராவ் சிங்கரோட அம்மாவை எனக்கு நல்ல பழக்கம். அவங்கள ஒரு கோயிலில் ஐயப்ப பூஜைக்கு பார்த்தப்ப அவங்க என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க, ரஞ்சினி, உன்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், நீ முருகர் பாட்டு பாடவில்லை, என் பையன் இந்த மாதிரி முருகர் கோயிலில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு, பஜன் பாட போகிறாரு, நீ அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டாங்க. அப்படியே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. முருகனே என்ன சொல்கிறது, பாட்டு பாடுறியா எனக்காக அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் முருகர்னால் அப்படியே உயிரையே கொடுப்போமே. முருகர் பாட்டு பாடுறதுக்காக கசக்கும், கரும்பு தின்ன கூலியா இல்லைல்ல. அதனால் முருகர் பாட்டை பாடலான்ட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன விஷயம்னா, இந்த பாடல்களெல்லாம் நாங்கள் ஆக்சுவலி பாட வேண்டியது தைப்பூசத்தன்னைக்குங்க, அதாவது ஃபெப்ரவரி 1 அன்றைக்கி நல்ல மழை. அதனால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேற்றுக்கு அதை மாற்றி வச்சுருந்தாங்க. நேற்றும் மழையா, அதனால் இன்றைக்கிக்கு மாற்றி வச்சுட்டாங்க. ஃபைனலி கோயில் போகிறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? வாங்க போகலாம். இன்னைக்கு காஸ்டியூம் சாரி. ஸோ சாரியை கட்டியாச்சு. அப்படி கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே கொஞ்சம் நேரம் நம்மளை பார்த்துட்டு ஐ லைக் யூ, யூஆர் அமேசிங் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நானும் என் சின்ன பொண்ணு மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம். பெரிய பொண்ணு வரல. வெளியே நல்லா குளிர் இருக்குது. ஆனால் இந்த சாரிக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டால் நல்லாவாக இருக்கும், கோட் போட்டால். அதனால ஒரு ஷால் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, சுடு தண்ணி எடுத்துகிட்டு, பெரிய பாடகர்கள் மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முருகன் கோயில் இன்னும் கம்ப்ளீட்டாக கட்டி முடிக்கலை. அதனால் அதோடய பார்க்கிங் எல்லாம் ரொம்ப ராவான லேண்டு தான். அதனால் மழை பெஞ்சால் கொஞ்சம் சேரும் சகுதியமாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் இதில் நடக்கிறது. பட் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு கோயிலும் நல்ல ஒரு பார்க்கிங் லாட்டும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுமே இன்னும் கட்டி ஃபுல்லாக முடிக்கல. இப்போ ஒரு ரூம் மாதிரி தான் கட்டி அதில் தான் கோயில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கோயிலுக்கு டொனேஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கோயில் கட்டுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். லிபர்ட்டி ஹில்லில் இருக்கிற முருகன் கோயில். இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது என் மனசார எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட கேட்கணுன்னு. என்ன மாதிரியே நீங்களும் ஒரு முருக பக்தியாக இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். எனிவேஸ் போய் பார்த்தா காவடி எல்லாம் ரெடியாக இருக்குது, பால் குடம் எல்லாம் ரெடியாக இருக்குது. முருகன் அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க ஒரு சுற்றி வர்றதுக்கு கோயிலுக்கு. நான் அப்படியே உள்ளே போயிட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே மெயின் சிங்கர் ஆதித்யா ராவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு, மைக்கெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. மழை வர மாதிரி இருக்குது. ஒரே வேண்டுதல் தான் கடவுள்கிட்ட, கடவுளே இன்றைக்கி மழை மட்டும் வர வச்சிடாத. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்காது, இல்லைனா உள்ளே கொண்டு போய் உள்ளே நடக்கும். இவ்வளோ பேர்னால இதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்துப்பார், முருகர் இருக்கிறாரே, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா? எனிவேஸ் அங்கே போய் உட்காந்த உடனே கொஞ்சம் கவலையாயிடுச்சு. ஏன்னா பால் குடம் எடுத்துருக்கலாம், பட் நான் பால் குடத்துக்கு காசு கட்டலை. இன்றைக்கி போய் கேட்டால் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ப்ளஸ் அந்த பால் குடம் எல்லாம் முடிகிறதுக்குள்ளே பாட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருமான்னு தெரியாது. ஆனால் என்னோட லக்கா இல்லை நான் ஒரு பிளெஸ்ட் சைல்டா இல்லை முருகனோட அருளான்னு எனக்கு தெரியலைங்க. என்னை கூப்பிட்டு
அந்த பூஜாரி என் கையிலையும் என் குழந்தை கையிலையும் ஒரு பால் சொம்பை கொடுத்து பால் குடம் எடுங்க அப்படின்னு காசை கூட கட்டலைங்க நான். இதெல்லாமே நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா முருகரோட பாட்டு பாடுறதே ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க. அதை கோயிலில் எல்லாம் அவ்வளோ பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நான் பெருசாக பாடகியெல்லாம் கிடையாது. என்னோட ஒரு டைம் பாஸுக்கு ஹாபிக்கு நான் வீட்டில் பாட்டு பாடி சாமிக்கு முன்னாடி இருக்கிறதோட சரி. எனிவேஸ் நிறைய லேடிஸ் இருந்தாங்க, எல்லாரும் பால் குடம் எடுத்தாங்க, நிறைய பேர் காவடி எடுத்தாங்க. காவடி எடுத்துகிட்டு ஒரே டான்ஸு தான். முருகன் அழகாக பல்லாக்கில் அப்படியே வலம் வந்தார். 3 தடவை கோயிலை நல்லா சுற்றினோம். வைபே அமேசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொண்டு வந்த பால் குடத்தெல்லாம் கொண்டு போய் கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் வெளியே பார்த்தா காவடி எடுத்து வந்தவங்கெல்லாம் ஒரே டான்ஸ்னால் நம்ம சும்மா இருப்போமா, நானும் சேர்ந்து ஆடதான் ஆரம்பிச்சிட்டேன். சில கடவுளுக்கு நம்ம சந்தோஷமாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வேணும்னா அதில் முருகரும் ஒரு ஸ்பெஷல் மாதிரி. அவருக்கு நம்ம கவலைப்பட்டு அழுது கேட்குறத விட அவர்கிட்ட நம்ம சந்தோஷமாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி திருப்புகழ் பாடியெல்லாம் கேட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டான்ஸை கொஞ்சம் நேரம் பாருங்களேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆடி டயர்ட் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே கொண்டு போயிட்டு முருகனை வச்சாச்சு. அப்புறம் நாங்கள் கொண்டு போன பால் குடத்துலலாம் இருந்த பால் எல்லாத்தையும் எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க. முருகனோட அபிஷேகத்தை பக்கத்துலேருந்து நின்று பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிச்சு. மனசே ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் கடவுள் முன்னாடி போய் நின்று நம்ம கவலைகளெல்லாம் சொல்லி அழுது கடவுள்கிட்ட கேட்டாலும் கடவுளுக்கு நம்ம ஹாப்பியாக ஆடல் பாடலோட அவர்கிட்ட நம்ம ஏதாச்சும் கேட்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நோ இது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது நமக்கு. ஏன்னா நான் எல்லாம் கோயிலுக்குள்ளே போன உடனே அழுகிற ஒரு கேஸு. பயங்கரமாக அழுவேன். நான் எக்ஸ்ட்ரீம்லாம் இமோஷனல் ஆகிடுவேன். இப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு அழுக நிறுத்த முடிய மாட்டேங்குது. அதனால் நான் ரொம்ப இமோஷ்னல். எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் அழுதுருவேன். எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப பாவம் பொண்ணு ஏதோ கவலையில் இருக்கான்னு. கவலை இல்லைனாலுமே பயங்கரமாக அழுவேங்க. பட் இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இமோஷ்னல் சந்தோஷம். டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வெளியே ஒரு பெரிய வேல் வச்சுருந்தாங்கங்க. அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே போன உடனே பக்கத்துலேருந்து நம்ம கொண்டு போன அந்த பால் சொம்புலேருந்து பால் எடுத்து கடவுளுக்கு பண்ண அபிஷேகத்தை பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்ச உடனே எனிவே நடைய சாத்திட்டு முருகனுக்கு அலங்காரம் பண்ணுற டைமில் தான் எங்களோட ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஈவெண்ட்டு ரொம்ப நல்லா போச்சுங்க. நிறைய பாட்டு பாடினோம், நிறைய திருப்புகழ் பாட்டு பாடினோம். உங்களுக்கு சில பாடல்கள் நான் உங்களுக்கு இங்கே கேட்க வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள்.
பாட்டோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் பாராட்டினாங்க. அடுத்த தடவை வந்து திருப்பி பாடணுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இனி கோயிலுக்குள்ளே போயிட்டு அர்ச்சனையை பார்க்கலாம். அர்ச்சனையை பார்த்துட்டு அப்படியே மெய்சிலிர்த்து போச்சுன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். முருகனோட அலங்காரம் அட்டகாசமாக அழகாக இருந்துச்சு. முருகனே அழகு தான். அப்போ டெக்ஸஸில் இருக்கிற லிபர்ட்டி ஹில்லில் இருக்கிற முருகன் கோயிலோட பங்குனி உத்திரம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். அப்புறம் முருகன் கோயிலேருந்து வெளியே வந்த உடனே திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோவும் விபூதியும் கிடச்சிச்சு. யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப மன திருப்தியோட சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரை ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.